விஜய் நடிப்புல உருவாகியுள்ள கோட் திரைப்படத்துல நடிச்ச நடிகை நடிகர்கள் உள்ளிட்ட படக்குழுவினர் பெற்ற சம்பளம் குறித்த தகவலை இந்த பதிவுல பார்க்கலாம். லியோ படத்தை தொடர்ந்து வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் நடிச்சிருக்கிற படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்து காணப்படும் இந்த படத்துல 80s 90s ரசிகர்களோட ஃபேவரட் ஹீரோக்களான மைக் மோகன், பிரசாந்த், பிரபுதேவா உள்ளிட்ட நடிகர்களும், ஸ்னேகா, லைலா நடிகைகளுடன் 2K நாயகியாக மீனாட்சி சௌத்ரியும் முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சிறப்பு காட்சி அனுமதியுடன் நாளை வெளியாகக்கூடிய கோட் திரைப்படத்தை பார்க்க விஜய் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்போட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அரசியலுக்குள்ள வந்து வெளியாகும் முதல் திரைப்படம் என்பதால தமிழக அரசியல் வட்டாரத்திலும் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில கோட் திரைப்படத்துல நடிச்ச முன்னணி நடிகர் நடிகைகள் பெற்ற சம்பளம் குறித்து தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி 400 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவான கோட் திரைப்படத்துல விஜய்க்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதா முன்னதா கூறப்பட்டிருந்துச்சு. இயக்குனர் வெங்கட் பிரபுவிற்கு 10 கோடியும், இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவுக்கு 3 கோடியும் சம்பளமா பெற்றுள்ளதா கூறப்படுது. மேலும் நடிகர்களான பிரபுதேவாக்கு 2 கோடியும், பிரசாந்துக்கு 75 லட்சம், ஜெயராமுக்கு 50 லட்சம், அஜ்மலுக்கு 50 லட்சம், மைக் மோகன் 40 லட்சமும், நடிகை ஸ்னேகாவுக்கு 30 லட்சம் சம்பளம் பெற்றுள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. மீனாட்சி சௌத்ரி, லைலா, யோகி பாபு, வைபவ் உள்ளிட்ட நடிகர்களோட சம்பளம் குறித்து தகவல் வெளியாகல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.